இரக்கத்தாலும் அன்பினாலும் என்னை கத்தனை போல காத்து வந்து நாளை தேவனத்தை புலனப்படுத்த கர்த்தர் கடைசியாக பேசிய 7 வார்த்தைகள் மரணத்தின் தருணத்தில் கர்த்தர் பேசிய அந்த 7 வார்த்தை ஒரு வார்த்தை என்ற ஒரு வார்த்தையாக இதோ உன் மகன், சீசரை பார்த்து இதோ உன் தாய் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் இந்த பூமிக்கு வந்த பிரதான காரியம் எதற்காக என்றால், நம்முடைய பாவத்தை தன் மரணத்தினால் ரத்தத்தினால் சுத்தம் செய்து நம்மை மீட்பதற்காக தேவன் வந்தார். இப்பொழுது தேவன் அதற்காக வந்த என் தேவன் ஏன் அவர் 23 வருடங்கள் இந்த பூமியில் 23 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்து 33 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து விஷயங்களை சொல்லி பல அற்புதங்களை செய்த என் தேவன் இந்த நாளுக்காக அவர் வந்தார். இப்போ அந்த மரணத்தின் விளிம்பில் ஏன் கர்த்தர் தன் தாயை பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து ஏன் இதோ உன் மகன், தன் சீசர்களை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னார்? யாராவது ஒருவர் யாத்ராகமும் இல்ல எபேசியர் 6:2-3 வசனத்தை பாருங்க. எபேசியர் 6:2-3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அந்த தருணத்துல, அந்த மரணத்தின் தருணத்துல ஏன் கர்த்தர் தன் தாயை பார்த்து இதோ உன் மகன், தன் சீசரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னால், முதலாவது தன் தாயும் தந்தையும் என்ன பண்ணலாம், அப்போ கனம் பண்ணணும். சரிங்களா? இப்போ கர்த்தர் வாழ்ந்த அந்த 33 வருடங்கள்ல கர்த்தர் வந்து 10 கட்டளைகளும் என்ன பண்ணாருன்னா கடைபிடிச்சு நடந்தாரு. இப்போ முதலாவது என்னன்னா, கர்த்தர் தன் பாதுகாக மறிக்கிறதுக்காக வந்தார் அவரு. ஆனா தன் தாயை அவர் கனம் பண்ணாம போயிட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் 10 கட்டளைகளை என்ன பண்ற மாதிரி இருக்கும், உடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது இப்போ வந்து என்னோட சேர்ந்து யாத்ராகமும் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்போ இந்த 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், தாயும் தகப்பனும் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ கர்த்தர் வந்து மரணத்தில் இருக்கும்போது கர்த்தர் வந்து தேவனை பார்த்து தன் பிதாவை பார்த்து அந்த ஒரு கஷ்ட நேரத்துல அவர் வந்து அழுகிறாரு, ஜெபிக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் ஏன் வந்து தாய நேரத்துல ஏன் அவங்கள பொறுப்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது நம்ம வாழ்க்கையில கஷ்டமா சரி, நம்ம நிறைய வேலைக்கு போறேன், இல்லை நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இல்லை எனக்கு வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அது மாதிரி எந்த சூழ்நிலை சரி நம்ம என்ன பண்ணணும், தாயும் தந்தையும் நம்ம கனம் பண்ணாம இருக்கவே கூடாது. நம்ம அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு, என் வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, நான் எப்படி அந்த பெற்றோர்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம யாருமே சொல்லவே கூடாது. ஏன்னா கர்த்தர் இந்த ஒரு சூழ்நிலை கூட என்ன பண்றாருன்னா, தன் தாயை கனம் பண்றாரு. தாயை வந்து அப்படியே விட்டு போகாம தன் சீசரின் கைகள் என்ன பண்றாரு, அவரு ஒப்பு கொடுத்து போறாரு. இப்போ இதுல என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ அவங்களோட வந்து பாரம்பரியம்படி அவங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க தான் என்ன பண்ணுவோம், மூத்த பையன் தான் அவங்கள பாத்துக்கணும். ஆனா கர்த்தர் ஏன் யோவான் கிட்ட கொடுத்துட்டு போறாரு? இப்போ பாருங்க, இப்போ எங்களுக்கு வந்து யோவான் 14:26. யோவான் 14:26. நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அவர் இந்த பூமியை விட்டு போன என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு உதவியாளர் தேட்டராளர் என்ன பண்ணுவார், நமக்கு அனுப்பி வைப்பார். இப்போ இங்க கர்த்தர் வந்து தன் தாயை தன் குடும்பத்தினார்கிட்ட ஒப்புவிடுறதை விட என்ன பண்றாரு,
தம் கூட இருந்த சீஷர்களை கொடுக்குறாரு. நம்ம நாள் வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தைகள், செயல்கள், சிந்தனை, நம்ம போடுற துணியில இருந்து நம்ம தேவனை நம்ம கனம் பண்ணோம்னா கண்டிப்பாக தேவன் நமக்கு முன்பாக சரிங்களா நமக்கு ஒரு பகுதியை என்ன பண்ணுவாரு, ஆயத்த பண்ணி வைப்பார். எந்த சூழ்நிலை செய், எந்த கஷ்ட சூழ்நிலை செய், கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மள வந்து ஏதோ ஒரு புறஜாதி மக்கள்கிட்ட கையில கொடுக்காம தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கைகள் நம்ம என்ன பண்ணுவார், நம்மள ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, போவாரு. ஆஹ் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சரிங்களா, முதலாவது ஏன் கர்த்தரை வந்து தாயை கனம் பண்ணாரு சரிங்களா, ஏன்னா தாயை பார்த்து சொன்னாங்கன்னா முதலாவது தாயை கனம் பண்ணணும். ரெண்டாவது அவர் எப்படி பண்ணாரு சரிங்களா, தன் குடும்பத்தை நான் சொல்றதை விட தாம் உருவாக்கின சீசர்கள் கிட்ட என்ன பண்றாரு, அவர் தாயை கொடுத்துட்டு போயிருக்காரு சரிங்களா. மூணாவது இதனால என்ன ஆகும், நம்ம தாயை கனம் பண்றோம், அதனால என்ன ஆகும், தாயும் தந்தையும் என்ன பண்றோம் கனம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் சொன்ன மாதிரி நம்ம நீடித்த நாட்கள் என்ன பண்ணலாம், வாழலாம் சரிங்களா. சில பேர் என்னன்னா சில பேர் வந்து இல்ல வந்து என்னோட பிரச்சனை அதிகமா இருக்கு, என்னால அவங்களோட பிரச்சனை எப்படி பார்க்க முடியும், அவங்களோட பாரத்தை நான் என்ன பண்ண முடியும், என்னால எப்படி சுமக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி இலக்காரமா போயிடுறாங்க. அப்படி இல்லாதபடி என்ன பண்ணமோ, நம்ம வந்து நம்ம சின்ன வயசுல அவங்கள நம்ம எப்படி பாத்துக்கிறாங்களோ நம்ம வந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு என்ன பண்ணமோ அது வந்து வாழ்க்கையின் ஒரு பகுதி நம்ம பண்ணிதான் ஆகணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம அது தேவனையும் அதை என்ன பண்ணும், என்ன பண்ணும். இப்போ இப்போ தேவ வசனத்துல ஒண்ணு சொல்லுது, ஒன்றியோவான் 4:20, ஒன்றியோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீங்க என்ன சொல்றதுன்னா, நீங்க பாக்குற உங்க சகோதரனை நீங்க நேசிக்கலன்னா காணாத தேவனை என்ன பண்ண போறீங்க, எப்படி நீங்க நேசிப்பீங்க அப்படின்னு. இப்போ இது எதுக்கு நான் இங்க இப்ப நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம தப்பு செய்யாம இருக்கலாம், பொய் சொல்லாம இருக்கலாம், திருடாம இருக்கலாம், யார் மனசும் புண்படுத்தாம இருக்கலாம், நிறைய விஷயம் பண்ணாம இருக்கலாம். ஆனா நம்ம கூட இருக்கவங்க நம்ம நேசிக்கலன்னா என்ன ஆகும், எப்படி வந்து நம்ம காணாத தேவனை நேசிக்கணும். நம்ம கூட இருக்காங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தங்களா இருக்காங்க, எங்க போனாலும் வராங்க, நம்ம பேசுறோம், நம்ம பக்கத்துல பகிர்ந்து கொள்றோம். ஆனா நம்ம வந்து அவங்க நேசிக்கலன்னா காணாத தேவனை என்ன பண்ண முடியும், நேசிக்க முடியுமா? அது ஒரு கேள்விக்குறி தானே. இப்ப நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்ல பொய் சொல்லிட்டோம், அடுத்தவங்க நம்ம நம்புவாங்களா, நம்ம சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முதல்ல என்ன வரும், இப்போ இப்படி பண்ணீங்களே, அப்படி சொல்லிட்டீங்க, பொய் சொன்னீங்க, அப்படி ஏமாத்தீங்க, அப்படிதான் முதல்ல வரும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவன் என்ன சொல்றான்னா, உன் கூடிய இருக்கிற உன் சகோதரனை கூட நீ நேசிக்க முடியலன்னா காணாத ஒரு தேவனை என்ன பண்ண முடியாது, எப்படி நீ நேசிப்ப? ஏன்னா இது நம்ம யாருமே தேவனை பார்த்துக்கோம், அப்ப நம்ம எப்படி நேசிப்போம் அப்படின்னு. இப்போ இப்ப இது இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணணும் சரிங்களா. தேவன் வந்து நமக்காக சரிங்களா, அவரு என்ன சொல்றா, நான் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், நீங்களும் பரிசுத்தமா இருங்க என்று என்ன பண்ணிருக்காரு தேவன் வார்த்தையை கொண்டு போயிருக்காரு. தன் மரணத்தில் கூட சரிங்களா, அவர் வந்த பிரதான காரியமே அவர் மன்னித்து அவர் ரத்தத்தால் நம்மளோட பாவத்தை சுத்தம் பண்றதுக்காக தான். அந்நேரத்திலும் வேதத்துல போட்ட அந்த 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையான தன் தாயும் தந்தையும் என்ன பண்ணுங்க என்ன பண்ணணும் என்றத வார்த்தை என்ன பண்ண அவரு கைவிடல சரிங்களா. இப்போ சங்கீதம் 23:3-5 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி எழுகிறது. என்ன சொல்றதுதான், சத்துருக்கு முன்பாக என்ன பண்ணுவார் அவரு ஒரு பந்தி என்ன பண்ணாரு நமக்கு ஏற்படுத்தி வைப்பாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தாய் தேவனோட தாய் வந்து தன் ஊழியத்துல ரொம்ப பெரிய பங்கு பெறல சரிங்களா. டீச்சர்கள் தான் அவர் கூட எங்க போல வர்றது எல்லாமே பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்க வார்த்தைகளாலும் சிந்தனைகளாலும் செயல்களாலும் எல்லாத்துக்கும் தேவனுக்கு உண்மையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்க எதிரிகளுக்கு முன்பாக என்ன பண்ணுவார் தேவன் உங்களை கனம் பண்ணுவார் சரிங்களா. உங்களுக்கு முன்பாக ஒரு
ஒரு ஒரு ஏற்றல வந்து நம்ம ஆயத்தம் பண்ணி வைப்பார். நம்ம பண்ற செயல்களோ இல்லை நம்ம பண்ற வேலைகளோ எல்லாம் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுவார் அவரு ஒருத்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைப்பார். இல்லை ஒரு ஆள் நமக்காக என்ன பண்ணுவார் ஏற்படுத்தி வைப்பார். ஸோ எப்பவுமே நம்ம வந்து முதலாவது நம்ம வந்து நம்ம தாயும் தகப்பனும் என்ன பண்ணுவோம் நம்ம கனம் பண்ணுவோம். இரக்கமுள்ள தேவன் நமக்காக என்ன பண்ணாரு எல்லாமே செய்ய வல்லமை உள்ளவரா இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா முதலாவது அவர் சொன்ன வார்த்தை நம்ம என்ன பண்ணோம் நம்ம கட்டுக்கணும். இது மாதிரி முதலாவது தாயும் கனம் பண்ணணும். அடுத்தது சுத்தி இருக்கவங்கள நேசிங்க. ஏன்னா கர்த்தர் அந்த அன்பு இல்லாம அவரே மன்னிச்சிருக்க மாட்டார். இந்த சிலுவை இந்த மரணம் எப்படி வச்சுன்னா முதலாவது அன்பு தான். அவர் நம்மளால அளவற்ற அன்பு வைத்ததுனாலதான் என்ன பண்ணாரு பூமிக்கு வந்து 33 வருடங்கள் இங்க இருந்து 3 வருடங்கள் வந்து என்ன பண்றாரு சுவிசேஷம் சொல்லி நிறைய பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிச்சு கடைசி என்ன பண்ணாரு நமக்காக பாதுகாக கஷ்டத்தால மரணிச்சு என்ன பண்ணாரு உயிரை விட்டு நமக்கு என்ன பண்ணாரு ரசித்து கொடுத்தாரு. ஸோ நம்ம என்னன்னா கூட இருக்கவங்களுக்கு சரிங்களா அன்பை காட்டி சரிங்களா அவங்களுக்கு நம்ம தேவன் என்ன பண்ணாரோ தேவன் எப்படி உத்தமனாவும் நீதிமானும் இருக்காரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து மற்றவங்க என்ன பண்ணணும் அதே நம்ம வந்து தேவனாக பிரதிபலிக்கணும் நம்ம வாழ்க்கையில. கடைசியாக அதே சங்கீதம் 91:7 ஸோ பக்கத்துல 1000 16 இருந்தவன அந்த உணவு வந்து அணுகாது. நீங்க தேவனுக்காக நீங்க இருந்தீங்கன்னா எப்படி கர்த்தர் தன் தாயை பார்த்து இதோ உன் மகன் தன் சித்தரை பார்த்து இதோ உன் தாய்ன்னு சொன்னாரோ நம்ம கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்தோம் சரிங்களா நம்ம செயல்களை கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா என்னாகும் வலது பக்கத்திலும் என்ன பெரிய இது இருந்தாலும் இல்லை உங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணாது உங்களை ஒருபோதும் அணுகவே என்ன பண்ணாது அணுகவே அணுகாது. இரக்கமுள்ள தெய்வத்தை நம்ம வாழ்க்கையில மேல கத்துக்கு என்ன இருக்கு அளவற்ற அன்பும் இரக்கமும் எல்லாமே நம்ம மேல இருக்கு. நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து கர்த்தருக்காக வாழணும். அவர் சொன்ன கட்டளைகளும் அவர் சொன்ன வார்த்தைகளும் என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில கடந்துருச்சு அதை வந்து செயல்படுத்தணும். ஓகே அதனால கர்த்தர் நாமமும் பூமியிலும் வானத்துல ஆகும் மகிமைப்படும் கர்த்தருக்கு.